நாமத்தை நம் ஸ்தோத்திரத்தினாலும் மகிமையினாலும் நம்ம உயர்த்துவோம். ஆவியானவரே உமக்கு நன்றியப்பா. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மெய் துதிக்கிறோம். ஆலோசனையின் தேவனே மெய் துதிக்கிறோம் அப்பா. மகிமையே உமக்கு நன்றி. மாறாதவரே மெய் துதிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற எபினேசரே உமக்கு நன்றியப்பா. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களை நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். காருண்யமே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நல்லவரே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் எங்களை நடத்தி வருகிறோம். உம்முடைய தயவுள்ள கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை தந்து ஆண்டவரே நீ நன்மையாய் முடிய பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தேவக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும்ப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய மகிமை உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாளுக்கு நாள் இன்னும் உம்முடைய மகிமையோ உம்முடைய வல்லமையை அனுபவிக்க நீங்கள் உதவி செய்வீராக. தேவக்கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த பாடலை நம் கைகளை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே.
நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலீஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேலீஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. பலித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலீஸ்ரவே, நான் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேலீஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலீஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேலீஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே.
அடைவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடும். அற்புதர் அற்புதர் அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்.
காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. ஆயிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்றோம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா எப்போதும் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா எப்போதும் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தா எப்போதும் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீ இன்னும் ஒரு நாள் தந்தீர், இரவில் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே.
பாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி நன்றி பலி. நல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இரவும் பகலும் எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி. என் அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தந்து பலத்தை தந்து நடத்துகிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கோடி கோடி நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனியும் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. ஏசு நாதனியும் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. ஒரு பாவம் அணுகாமலே பாதுகாத்து நம்மளை பாதுகாத்து நடத்தி வருகிற தேவன் நம்மளோடு கூட இருந்து எந்த விதமான கிரியைகளும் அணுகாதபடி ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வருகிற தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான், நல்லவரே உமக்கு தான் எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனியும் நிழலில் நாள்தோறும் வாழ்வதுதான் எங்களுடைய பாக்கியம்பா. சுநாதனியும் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி
பலி. நல்லவரே உமக்குத்தா எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. என் நாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. நாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே. நாள்தோறும் ஆண்டவரே உங்களுடைய வாய்களினால உங்களை துதிக்கிற பாக்கியத்தை தந்ததற்காய் நன்றியப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி ஆண்டவரே பேசுவதற்கு, உம்மை துதிப்பதற்கு ஆண்டவரே நீர் தந்த கிருபைக்காய் நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி
மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா சுகமானேன் சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமான எங்களை சுகமாக்கின ஒரு தேவன் ஆண்டவரே நீர்தான் எங்களுடைய குடும்ப மருத்துவர் என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தி தள்ளாட விடவில்லையே தடை எல்லா விதமான தடைகளையும் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் எங்களை தள்ளாட விடுவதில்லப்பா விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி உடைய வாக்கு தத்தங்களை தந்து அப்பா எங்களை தேற்றின வினேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நீ எங்களை மறவாமல் நினைக்கிறவரே நாங்கள் மனதார உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் மனிதர்கள் எங்களை மறந்துடலாம் ஆண்டவரே உறவுகள் மறந்துடலாம் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் எங்களை மறந்துடலாம்ப்பா எங்களை மறவாமல் இரவும் பகலும் பாதுகாக்கிறவர் நீர் ஒருவரே நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே
எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய மகிமையினால நிறைவாக்கி மீதம் எடுக்க வைக்கிற உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே. உங்களை நினைக்கிற தெய்வம் நீர் மாத்திரமேப்பா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். தாயின் கருவில் உருவாக முன்னே எங்களை தெரிந்தெடுத்தவர் ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் நீர் எங்களை காக்கிற தேவன். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே. அப்பா தூங்காமல் உறங்காமல் இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. மறவாமல் எங்களை நினைக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுவரையும் நடத்தி வந்த தேவன் அப்பா, இனிமேலும் நீர் எங்களை நடத்த போகிற உம்முடைய நல்ல கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவ கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதாக. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் அப்படி நாம் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளில் நம்ம சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களையும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும், கர்த்தருடைய எழுப்புதல் உண்டாகணும், எல்லா மாவட்டங்களுக்குள்ளேயும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம். தேவன் நம்மளுடைய மத்தியில் அளவில்லாத அவருடைய மகிமையை நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேவன் பதில் தருவார். ஹல்லேலூயா. ஒருத்தவ ஜெபிப்பாக அவளோட இணைந்து நம்ம உற்சாகமாக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு பதிலை தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளில் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக நம்ம ஜெபிக்கப்படும். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு வருகிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. முதல் ஜெப குறிப்பாக முதல்ல நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவன்கிட்ட தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பாவங்களை எந்த சிந்தனைகளையும் ஆண்டு இப்பொழுதைக்கு ஜெபிக்கிற இடத்துல எதையும் கொண்டுட்டு வராமல் தேவன் இடத்துல மனப்பூர்வமாக அர்ப்பணித்து எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு எல்லோரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோம்.
ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இசப்பா. ஆண்டவரே எங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒருநிலைப்படுத்துங்க இசப்பா. எங்கள் மாவட்டத்துக்காண்டி நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. எல்லா காரியத்திலையும் உடைய வல்லமை செயல்படுவதாகப்பா. ஆண்டவரே எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனமாய் ஜெபிக்கிற இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு மனமாய் இணைந்து ஜெபிக்க விடாமல் தடை பண்ணுகிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. உடைய வல்லமை ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாகப்பா. எல்லா சிந்தனை கட்டுகளும் அழிக்கப்படுவதாக. ஆவியானுடைய வல்லமை அப்பா நீங்கள் ஜெபிக்க ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் கற்றுக் கொடுக்குற ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமை செயல்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே எந்த கவலைகள் எந்த உலகப்புறமான காரியங்கள் எங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இப்பொழுது எங்கள் மாவட்டத்துக்கான நாங்கள் ஜெபிக்க போகிறேன் ஏசப்பா. எங்கள் சிந்தனை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனமாக இணைந்து எங்கள் மாவட்டத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்க நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே சேப்பற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. முதல் ஜெப குறிப்பு, நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ரட்சிப்பு உண்டாகணும். ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரை தேடணும். ஒவ்வொரு குடும்பங்களையும் சமாதானம் உண்டாகணும். ஒற்றுமை ஐக்கியம் எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் உண்டாகணும். வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கணும். எல்லா சாபங்கள் நம்ம மாவட்டத்தை விட்டு அழிக்கப்படணும். நம்ம சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படியே ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே எங்கள் சிவகங்கை மாவட்டத்தை எங்கள் ராமநாடு மாவட்டத்தை உங்கள் சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் மாவட்டத்துக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும்ப்பா. ஆண்டவரே எல்லா ஜனங்களும் கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்று அறியணும் ஆண்டவரே. எல்லா பாவங்கள் சாபங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஒரு மன ஐக்கியம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் உண்டாகட்டும்ப்பா. ஒவ்வொரு வாலிபர்களையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்கள் பெண்களையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் சமாதானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க மாவட்டம் ஒரு எழுப்புதலை பார்க்க உதவி செய்யுங்க. எங்க மாவட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்கள் அழிக்கப்படுவதாக. எல்லா வானமத்துடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா துறைத்தனங்களும் அழிக்கப்படுவதாக. பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதியினுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க மாவட்டத்துக்குள்ள செயல்படுகிற எல்லா பாவங்களும் அழிக்கப்படுவதாக. உடைய வல்லமை எங்க மாவட்டத்தில் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்காக அப்படியே யாராவது ஜெபம். நீ பரலோபிதாவே மே துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன் சப்பா. வேலை எடுத்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. வல்லமை தாமே செயல்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். நீர் தாமே ஆண்டவரே செயல்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே இருதயத்திலையும் பேசும்படியா ஜெபிக்கிறோம். நீரே மெய்யான தேவனுங்கிறத உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எழுப்புதலுக்குரிய தாகமும் வாஞ்சை உண்டாகட்டும் ஆண்டவரே. எழுப்புதலுக்குரிய மாவட்டங்களா மாற உதவி செய்யுங்க. ஆவியானுடைய வல்லமை தாமே செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா விக்கிரக ஆராதனைகளும் மாறட்டே சப்பா. ஜனங்களுமே ஆராதிக்க உதவி செய்யுங்க. மகிமையின் கரந்தாமே வெளிப்படட்ட ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா பாவத்தின் கிரியைகளும் அழிக்கப்படட்ட ஆண்டவரே. அநேக பாவங்கள் எங்க மாவட்டத்துல செயல்படுது ஏசப்பா. எல்லா சாபத்தின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அறிஞ்ச ஆண்டவரே சபா ரட்சிக்கப்படாம இருக்காங்களே சபா. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே தொடும்படியா ஜெபிக்கிறோம். எழுப்புதலுக்குரிய தாகமும் வாஞ்சை உண்டாகட்டும். ஒவ்வொருத்தர்களும் எழுப்புதலை காண உதவி செய்யுங்க. அநேக அற்புத அடையாளங்கள் எங்க மாவட்டத்துல நடக்கணும் ஏசப்பா. நீரே மெய்யான தேவன்ங்கிறத உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. அநேகர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை கட்டளையிடுங்க. ஆசீர்வாதத்தை தடை செஞ்சு வச்சிருக்க எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மகிமையின் கரை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சத்துருவின் உட்புகுதல் இருக்காது. சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. சத்துருவின் உட்புகுதல் இருக்காது. சாபங்கள் இனிமேல் நிலைக்காது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது. குதூகலம் இனிமேல் குறையாது. கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது. குதூகலம் இனிமேல் குறையாது. பயத்தோடு ஆராதிப்போம். பக்தியோடு ஆராதிப்போம். பிரியமாய் ஆராதிப்போம். பயத்தோடு ஆராதிப்போம். பக்தியோடு ஆராதிப்போம். பிரியமாய் ஆராதிப்போம். சத்துருவின் உட்புறுதல் இருக்காது.
சத்துருவின் உட்புறுதல் இருக்காது, சாபங்கள் இனிமேல் நிலைக்காது, கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது, கூக்குரல் குழப்பங்கள் இருக்காது, குதூகலம் இனிமேல் குறையாது. பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம், பிரியமாய் ஆராதிப்போம். பயத்தோடு ஆராதிப்போம், பக்தியோடு ஆராதிப்போம், பிரியமாய் ஆராதிப்போம். ஆமென். அல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, ஒவ்வொரு மாணவர்களுக்காண்டி ஜெபிக்க போகிறப்ப, இப்பொழுது 10th 12th எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காண்டி ஜெபம் பண்ணுவோம். தேவன் தாமே ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கணும், எக்ஸாமில் ஒரு கவனம் உண்டாகணும், இந்த படிப்பின் கேட்க யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆயிடக்கூடாது. தேவன் தாமே இந்த பதட்ட நிலைகள்லாம் மாற்றணும், தேவன் தாமே நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும். நம்ம மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூல்கள்லையும் 100% தேர்ச்சி எல்லாரும் பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் செஞ்சாகணும். ஆவியானவரையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரையும் மாணவர்களுக்காணி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மாணவர் 10th 12th எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு நபர்களுக்காணி ஜெபிக்கிற ஆண்டவரே, பாணி இறங்கி வாங்க ஆண்டவரே. அப்பா, படிக்கிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எது படிக்கணும் ஆண்டவரே, எது கொஸ்டின் ஆண்டவரே முக்கியமான கொஸ்டினுங்கிறத நீங்கள் வெளிப்படுத்துங்க ஏசப்பா. படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, படிக்கிற வேலைகளில் யாருக்கும் உடம்பு சரியில்லாமலாம் ஆயிடக்கூடாதுப்பா ஆண்டவரே. பலவீனங்கள் எல்லாம் மாறுவதாக, எல்லா அசுத்த கிரி அழிக்கப்படட்ட ஆண்டவரே. ஆண்டவர், எல்லா பயத்தின் ஆவிகள் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து ஆண்டவரே அப்பா 100% தேர்ச்சி பெற உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க மாவட்ட ஆண்டவரே முன்னிலையில இருக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தருடைய ஞானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை செயல்படுவதாக ஆண்டவரே. எல்லா கவன சிதறல்களும் அழிக்கப்படுவதாகப்பா. நீங்கதான் எல்லா பலவீனத்தின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக உடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. நீங்கதாமே படிக்கிற ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்காண்டி யாராவது ஜெபம் பண்ணுவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, மொத்த சோதரிக்கு ராஜா, இந்த நாளில் கூட ஆண்டவரே வாலிபர்களே உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் ராஜா. வாலிப பிரயாயத்தில் நினை என்று சொன்னீங்க ஆண்டவரே. உண்மை நினைக்கிற பிள்ளைகளா முதலாவது பிள்ளைங்களை மாற்றுங்கப்பா. உண்மை அறிந்து ஞானம் உண்டுப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எல்லா பிள்ளைங்களும் கர்த்தருக்கு பயப்படட்டுப்பா. கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நடக்க இருக்கிற எக்ஸாம்ல ஆண்டவரே பிள்ளைங்க தேர்ச்சி அடைய உங்களுடைய ஞானம் மாத்திரமே ஆண்டவரே வெளிப்படட்டு ராஜா. உங்களுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா ஆண்டவரே அங்கே பரீட்சை தேர்தல் ஆண்டவரே அவர்கள் பரீட்சை எழுத கர்த்தர் ஞானத்தை புத்தி கொடுங்க. ஆவியானவரே கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஏற்ற கொஸ்டினுக்கு ஏற்ற பதில்களை கர்த்தர் ஞானத்தையும் ஆவியின் வல்லமினாலே நிரப்பி ஆண்டவரே அந்த பதில்களை எழுத கர்த்தர் உதவி செய்யுங்க. வேற எங்கும் அவங்களுடைய கவனங்கள் சிதறாதபடி ஆண்டவரே கர்த்தர் குறித்த சிந்தையோடு ஞானத்தோடு ஆண்டவரே அந்த பரீட்சை தேர்வை ஆண்டவரே எழுத கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நீங்க வழி நடத்துங்க. பிள்ளைகளோடு இருங்க. வேற எந்த சிந்தைகளும் அவர்களை மேற்கொள்ளக்கூடாதுப்பா. காதல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய படிப்பை கூட விட்டு படிப்பின் கவனத்தை விட்டுட்டு வேற எங்கும் சிந்தனைகளை சிதற விடக்கூடாதுப்பா. ஒரு செல்போனுக்கு மோகத்தில் பின்னால போயிடக்கூடாது. ஒரு பல பாவங்களுக்கு அடிமையாகிடக்கூடாது. படிப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானமும் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாடு ராஜா. இவைகளாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக
அதுக்கடுத்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயிகளுக்காக, ஒவ்வொரு தொழில் செய்கிற நபர்களுக்கான ஜெபிக்க போகிறோம். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வயலில் ஏற்ற வேலை மழை பெய்யணும், நல்ல விளைச்சலை காணணும். அப்புறம் தினசரி கூலி வேலைக்கு போகிற நபர்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் ஒரு வருமானம் உண்டாகணும். தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே, நன்றியோடு சோதரிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, இந்த வேலை விவசாயிகளுக்காண்டி எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொழில் செய்கிற நபர்களுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் வல்லமை செயல்படுவதாகப்பா. ஆண்டவரே, விவசாயிகளுக்கு விளைச்சலை ஆண்டவரே ஏற்ற வேலையில் மழையை பெய்த பண்ணி நல்ல விளைச்சலை காண கிருபை செய்யுங்க. அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னை வல்லமை செயல்படட்டும் ஆண்டவரே. நீங்கள் இறங்கி வாங்க ஏசப்பா. ஆண்டவரே, தினசரி வேலைக்கு போகிற நபர்களுக்காண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. தொழில் செய்கிற நபர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற முன்னேற்றத்தை கொடுங்க ஆண்டவரே, ஏற்ற வளர்ச்சியை கொடுங்க ஆண்டவரே, அதற்கேற்ற வருமானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, கையிட செய்கிற எல்லா காரியங்களையும் இங்கே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நன்மைகளை காண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய வல்லமை செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. இதற்காண்டிய ராஜாமனோ அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம் சோதரிக்கிறப்பா. ஆண்டவரே, கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. சிவகங்கை ராமநாத மாவட்டம் சமூகத்தை வரைக்கும் ஆண்டவரே கரந்தான இந்த 2 மாவட்டத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. செய்கிற ஒவ்வொருத்தரையும் சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். அன்றாட துக்குழிகளை செய்கிற ஒவ்வொருத்தரையும் சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரோடையும் ஒரு விவசாயம் மன இறங்கும்படியாக நல்ல ஒரு விவசாயத்தில் நல்ல ஒரு பலனை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றாட வேலை செய்கிறவர்களை வல்லமையில கரை இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்வுகளை எல்லாம் மாற்றி போடுங்க. எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, அன்றாட ஒரு நல்ல ஒரு சம்பளத்தை நீ கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கைகளின் பிரயாசத்தை நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. பிரயாசத்தை நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வல்லமையில கரை இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதக்கார ஆண்டவரே அந்த வீடுகளில் இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர் ஆசீர்வாதமா அந்த வீடுகள் நிரம்ப கிருபை செய்யுங்க. வல்லமையில கரை இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். ஏற்று நடத்துவதற்கு அன்றாட தேவைகளை எல்லாம் சந்திங்க. வல்லமையில கரை இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். தேசம் எங்கு ஆண்டவரே, எங்க சிவகங்கை மாவட்டம், எங்க ராமநாதபுரம் மாவட்டம் ஆண்டவரே ஆசீர்வாதம் உள்ள மாவட்டமாய் மாற்றி போடுங்க. வல்லமையில கரை இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை தடை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக. ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு கட்டுகளும் அழிக்கப்படட்டும். சந்ததி வழியாக சாபத்தின் கிரியில் அழிக்கப்படுவதாக. எவ்வளவுதான் வேலைக்கு போனாலும் ஆண்டவரே, வீட்டில் தங்காத அளவிற்கு ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவ செலவுகள் ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளையும் நீங்க சந்திங்க. ஆண்டவரே, அதிகமாக அவர் சம்பாதித்து ஆண்டவரே அதுக்கு தேவையான பலனை அவர்கள் அறுவடை செய்ய உதவி செய்யுங்க. ஒவ்வொரு தேவையிலும் போக மீதமானவர் சேமித்து வைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அன்றாட அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க நிரந்தரமான வேலைகளை அவர்களுக்கு கொடுங்கப்பா. ஒவ்வொருத்தர் எங்கெங்கே வேலை செய்கிறார்களோ ஆண்டவரே, அங்கே ஒரு பாதுகாப்பின் கரம் இருக்கும்படியாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு இடத்திலும் பாதுகாப்பின் கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த 2 மாவட்டம் நீ ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருமே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. கைகளை உற்சாகமா தட்டி கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. சூராஜன் வந்துவிட்டான் நாம் கூடியுள்ள இடத்திலே. சூராஜன் வந்துவிட்டான் நாம் கூடியுள்ள இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. அல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்கான ஜெபிக்க போகிறோம். எவ்வளோதான் பணம் இருந்தாலும், எவ்வளோ வசதி இருந்தாலும், அவங்களுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம், ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. தேவன் தாம் நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுக்கணும் ஒவ்வொரு ஜனங்களுக்கும்.
ஏழை ஜனங்கள் வந்து இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அதிகமாக தேடி போக மாட்டாங்க, அரசு மருத்துவமனை தான் தேடி போவாங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்ல வசதிகளும் நல்ல சேவை செய்கிற இந்த டாக்டர்ஸும் எழும்பணும். தேவன் தாமே நல்ல பாதுகாப்பை கொடுக்கணும். மன அழுத்தத்தினால, டிப்ரெஷனால், கவலைகள்னால எவ்வளவோ ஜனங்கள் நாளில் மரணத்தை தேடி, தற்கொலையை தேடி ஓடி கொண்டிருக்காங்க. தேவன் தாமே ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு நிம்மதியை, ஒரு சுகத்தை, பலத்தை கொடுக்கணும். நம்ம மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தரை தேடி கர்த்தரை சுகம் தர முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சோம் பண்ணுவோம். நல்லவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் மாவட்டத்தில் எவ்வளவோ பேர் வியாதிகளோடு, கட்டுக்களோடு, ஆண்டவரே நிம்மதி இல்லாமல் கஷ்டத்தோடு ஆண்டவரே எவ்வளவோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் மேலே உம்முடைய கரம் தொடுவதாகப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ பணம் இருந்தாலும், வசதிகள் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், ஆண்டவரே சரீரத்தில் ஒரு சுகம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எதுவுமே ஆண்டவரே நிலைத்திருக்காதே. ஆண்டவரே, நீங்கள் இறங்கி வாங்க ஏசப்பா. உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே டிப்ரெஷனோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நீ ஜெபிக்கிறோம். கவலைகளோடு மன பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நீ ஆண்டவர் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. உன் கவலைகளை, கண்ணீர்களை மாற்றுகிற தேவன் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கெல்லாம் ஒரு ஆண்டவரே ஒரு கடவுள் இருக்கிறாங்கன்னு ஜனங்களை அறியணும் ஏசப்பா. நீங்கள் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பா, நீங்கள் இறங்கி வாங்க. அந்த அரசு மருத்துவமனைகள் ஆண்டவர் நல்ல சேவை செய்கிற டாக்டர், நர்ஸுகளை நீ ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்காண்டி யாராவது ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பலோ பிதாவை மிதிக்கிற சோதிக்கிறே சபா. இதில் ஜெபிர் தலைவருக்காக நன்றி செலுத்துகிறேன் சபா. சபாங்க நாட்டில் உள்ள ஒவ்வொரு வியாதியஸ்தலுக்காக ஜெபிக்கிறேன் சபா. சபா அவளுக்கு நீரே பலனை கொடுங்க சபா. சபா அவளுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாற உதவி சபா. சிவா பைபிள்ல எத்தனையோ பேருக்கு அற்புதம் செஞ்சிருக்கீங்க சபா. சிவா மரித்த ராசரை உயிரோடு எழுப்பியிருக்கீங்க சபா. சிவா குஷ்டரோகிக்கு சுகம் கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா தேவதூதர் நீரே அனுப்பி அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உங்க வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க. இப்பொழுதே உங்க வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏழை மக்களுக்கு ஏசப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கண்கள்ல தயவு கிடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல பராமரிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்க வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். நிம்மதி தரும் தெய்வம் நீர்தானையா, நிம்மதியின் இயேசுவும் நீர்தானையா. நிம்மதி தரும் தெய்வமும் நீர்தானையா, நிம்மதியின் இயேசுவும் நீர்தானையா. என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறீர், என் நிலைமையெல்லாம் புரிந்திருக்கிறீர். என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறீர், என் நிலைமையெல்லாம் புரிந்திருக்கிறீர். நிம்மதி தரும் தெய்வமும் நீர்தானையா, நிம்மதியின் இயேசுவும் நீர்தானையா. நிம்மதி தரும் தெய்வமும் நீர்தானையா, நிம்மதியின் இயேசுவும் நீர்தானையா. துன்பம் வந்த வேளையில் துணையானீரே, துயரம் வந்த வேளையில் பலனானீரே. துன்பம் வந்த வேளையில் துணையானீரே, துயரம் வந்த வேளையில் பலனானீரே. என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறீர், என் நிலைமையெல்லாம் புரிந்திருக்கிறீர். என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிறீர், என் நிலைமையெல்லாம் புரிந்திருக்கிறீர். நிம்மதி தரும் தெய்வமும் நீர்தானையா, நிம்மதியின் இயேசுவும் நீர்தானையா. நிம்மதி தரும் தெய்வமும் நீர்தானையா, நிம்மதியின் இயேசுவும் நீர்தானையா. அல்லேலூயா. அதுக்கு
அதுக்கடுத்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக, ஒவ்வொரு நிர்வாகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். மாவட்ட ஆட்சியர், நிதியமைச்சர், ஒவ்வொருத்தர்களுக்கும் நீதியின்படி அவங்க செயல்படுத்தணும். யாரும் லஞ்சம் வாங்கி அவங்களுடைய ஊழியத்தை செயல்படுத்தக்கூடாது. தேவனாமே நல்ல ஞானத்தை கொடுக்கணும். ஊழல் இல்லாத ஒரு மாவட்டமாக நம்ம மாவட்டம் மாற்றணும். எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் தான். இப்போலாம் ஒரு ஜாதி சான்றிதழ், நேற்று சொன்ன மாதிரிக்கே ஜாதி சான்றிதழ் வாங்க போனால் ஒரு அந்த அந்த அரசு ஊழியரை வந்து லஞ்சம் வாங்கியே செயல்படுறாங்க. இந்த கிரியைகள்லாம் அழிக்கப்படணும். நீதியின்படி நம்ம தலைவர்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சோமணும். ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்படி வல்லமை செயல்படுவதாக ஆண்டவரே. பா எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரே நீதியின்படி செயல்படணும் ஆண்டவரே. அவங்க வேலைகளில் உண்மையாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இப்படி வல்லமை செயல்படுவதாக ஆண்டவரே. பா நீங்கள் இறங்கி வாங்க, ஒவ்வொரு தலைவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படி பாதுகாப்பின் வல்லமை இறங்கட்டி ஏசப்பா. ரட்சிக்கப்பட்ட நபர்கள் ஆண்டவரே இந்த அரசு பணிகளில் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி வல்லமை செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே மாவட்ட ஆட்சியருக்கான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிராமப்புறத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களுக்கான நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் லஞ்சம் வாங்கி எந்த காரியங்களையும் செயல்படுத்தக்கூடாது. உடைய பாதுகாப்பு, உடைய நீதி ஆண்டவரே எங்கள் மாவட்டத்தில் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏழைகளுக்கு உதவுகிற ஆண்டவரே தலைவர்களை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஏழைகளுக்கு நியாயம் செய்கிற ஆண்டவரே தலைவர்களை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய தலைவர்கள் மேலே உடைய வல்லமை செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்காண்டிய ராஜாமனோ நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. எங்களை ஜெபி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்க மாவட்டத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளும் ஆண்டவரே உண்மையாய் அந்த வேலையை செய்ய நீங்க உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ பேர் நீதி இல்லாம ஆண்டவரே உண்மை இல்லாம அந்த பணியில இருக்காங்க ஆண்டவரே. அப்பா உங்க மேல உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. இப்பொழுது ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் இயேசுப்பா. லஞ்சம் வாங்குற ஊழல் செய்கிற அதிகாரிகள் ஆண்டவரே எங்க மாவட்டங்கள இருக்க கூடாது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த அதிகாரிகள் எல்லாம் இப்பொழுது தொடுவீராக ஆண்டவரே. எங்க மாவட்டத்தில் உள்ள கலெக்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாசில்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எம்பி ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே நீங்க தாமே ஒவ்வொரு அதிகாரிகள் மேல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஏழை ஜனங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்கிற ஆண்டவரே அந்த அதிகாரிகளை ஆண்டவரே அப்பேற்பட்ட இருதயத்தை ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஜனங்கள் மேல ஆண்டவரே பரிதபிக்கிற இந்த இருதயத்தை நீங்க கொடுங்க இயேசுப்பா. ஆண்டவரே இயேசுப்பா நீங்க தாமே ஒவ்வொரு அதிகாரிகள் மேல ஆண்டவரே மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களால ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்வீராக. அப்பா அதிகாரிகள் ஆண்டவரே உம்மை அறியாம இருக்காங்க ஆண்டவரே. அப்பா அவங்கள அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. ரட்சிப்பு வெளிப்படுவதாக. அப்பா எங்க மாவட்டங்களில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளும் ஆண்டவரே உண்மையா அந்த பணியை செய்ய நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார். கடைசி காலத்துல எங்க மாவட்டத்துக்குள்ள அதிகாரிகள் எல்லாரும் சபையை தேடி வரணும் ஆண்டவரே. இப்படி வல்லமை அப்பா இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை அப்பா அந்த கடைசி நாட்கள்ல எங்க தலைவர்களுக்குள்ள உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி வல்லமை செயல்படும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இறங்கி வாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களையும் ரட்சிக்கப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி காலத்துல உங்களுடைய மகிமை அப்பா இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏகமாய்
காண்பார்கள், மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது, மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. ஆமென், அல்லேலூயா. கடைசி நாட்களில் தேவன் தலைவர்களை அதிகாரிகளில் அவர்களுக்குள்ள தேவன் மகிமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதுக்கடுத்து கடலோர பகுதிகளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கான ஜெபிக்க போகிறோம். நம்ம மாவட்டம், நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட கடலோர மாவட்டம் தான். தேவன் தாமே இந்த மாவட்டத்தை ஆசீர்வதிக்கணும். அங்கே உள்ள தொழிலுக்கு போகிற மீனவர்களை தேவன் பாதுகாப்பு போயிட்டு வர உதவி செய்யணும். எல்லா இயற்கை சீரழிவுலேருந்து பாதுகாப்பு உண்டாகணும். அந்த மீனவர்கள் இந்த மழை காலத்தில் அவங்களுக்கு வருமானமே இல்லாமல் போயிடும். தேவன் தாமே இந்த பாதுகாப்பு, அந்த வருமானத்தை தேவன் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சு ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே, மே சோதரிக்கிறேன் சப்பா, உங்களுடைய வல்லமை செயல்படட்டும் ஆண்டவரே. பா, எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற ஆண்டவரே, மீனவர்களுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மீனவர்களுக்குள்ளேயும் உடைய பாதுகாப்பு இறங்கட்டுப்பா ஆண்டவரே. இந்த கடலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய பாதுகாப்பு வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் இறங்கி வாங்க ஏசப்பா, உங்களுடைய பாதுகாப்பின் வல்லமை இறங்கட்டும். எல்லா அந்த பேரிடர்கள்லேருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயற்கை சீரழிவுகள்லேருந்து உங்களுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்கள் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த மழை காலங்களில், வெள்ள நாட்களில் அப்பா, அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டத்தில் வாழ்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு ஏற்ற வருமானங்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பின் வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு மீனவர்களுக்கும் உங்களுடைய பாதுகாப்பு கொடுங்க. அவங்க குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் மாவட்டத்தில் எவ்வளவோ பேர் ஆண்டவரே இந்த மீன் விற்கிற தொழில்களில் ஈடுபடுறாங்க ஏசப்பா. அந்த தொழிலில் ஈடுபடுற ஒவ்வொரு நபர்களுக்கும் உங்களுடைய பாதுகாப்பு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க போயிட்டு வரும்போதெல்லாம் நம்முடைய பாதுகாப்பு இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்காண்டி யாராவது ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிற சோஸ்தரிக்கிறே சப்பா. சப்பா, அந்த வெள்ள ஆண்டவரை எங்களை ஜெபி கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம். கடலோர பகுதியில் இருக்க ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மீனவர்களையும் தேவன் நாமே தொடுங்க ஏசப்பா. அவருக்குள்ள தேவ ரட்சிப்பு உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களுக்காண்ட ஏற்ற வருமானங்களை கொடுங்க ஏசப்பா. ஒரு இயற்கை சீரழிவுகள் அவனை அணுகக்கூடாது ராஜா. அவருடைய தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டே ஏசப்பா. எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பீராக. ஒவ்வொருத்தரையும் தேவன் நாமே தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீன்களை பிடிக்கிற மனுஷரை பிடிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் தேவன் தொட்டு ரட்சிப்புல கொண்டு வாங்க. மலைகள்னால எந்த ஒரு வெள்ளப்பெருக்கினால எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது. பாதுகாப்பு தாமே ஒவ்வொருத்தருக்குள்ளே செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். தொட்டு ரட்சிப்புகளை கொண்டு வர முடியாது. அவளுடைய அன்றாட தேவைகளை தேவன் சந்தித்தள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்குள்ள தேவ பாதுகாப்பு உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை எல்லாற்றையும் கேட்கிறதுக்காக நன்றி சொல்லுவோம். ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஆரோக்கியம் உண்டாகும் போகும் இடமெல்லாம்
ஜீவன் தரும் நதியே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்துக்கு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க. அல்லேலூயா. அப்படியே கைகளை கட்டி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஜீசஸ். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா. சேருக்கு பின்னாடி யாருது? வாக்கா, அங்கிட்டு வாக்கா, அங்கிட்டு இங்கே வாக்கா, இங்கே வந்துடுக்கா, எந்திரிக்கா, உள்ள வாக்கா. எப்படி நமக்கு இடம் தெரியும்? நமக்கு ஆராதிக்கிற இடத்துல முன்னாடி வந்து உட்காரணும்ல. ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மக்கு நன்றி, மக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மக்கு நன்றி. கர்த்தரை துதிப்பான் அப்படியே. ஸ்தோத்திர ஆண்டவரே. கொஞ்சம் பேசு வைங்க. ஆமேன். ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேசு வைங்க கொஞ்சம். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு மாதிரியா இருக்கு. ஆமேன். கர்த்தர் நல்லவர். துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா. மக்கு நன்றி, மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. சொல்லி அப்படியே துதிங்க. எஜமானரே என் இயேசு ராஜனே, இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம். அவ்வளவுதான். துதிங்க அப்படியே. செய்வது தானே என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம். ஆண்டவரை உயர்த்துங்க அப்படியே. எஜமாலரேன்னு சொல்லுங்க அப்படியே. எஜமாலரே எஜமாலரே என் இயேசு ராஜனே. சொல்லுங்க. எஜமானரே என் இயேசு ராஜனே. பாடுங்க பாடுங்களே. அவ்வளவுதான். ஆமென். என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம். ஆமென். உம் சித்தம் செய்வது தானே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம். உங்க சித்தம் செய்ய ஆண்டவரே. உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். துதிப்போம் அப்படியே. உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். அலை என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமாலரே. ஆண்டவர் அப்படியே ஆராதிங்க. என் இயேசு ராஜனே என்னமெல்லாம். ஆமென். துதிங்க துதிங்க அப்படி. ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்படியே ஆராதிப்பாமே. உயிர் வாழும் நாட்கள்
நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரேவும் சேவைக்கு எங்களை அழைத்தீரே இசையா, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமாளரே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம். ஆண்டவர் ஆராதிப்பா அப்படியே. ஆமென். என்னமெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல உமக்கு நன்றி அப்பா. உங்க சித்த செய்யணும்ப்பா. நீங்க போதும் ஏசப்பா. ஆண்டவரை முழு உள்ளத்தோட அப்படியே எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. ஆமா ஆண்டவரே, மாறாவின் நீரை அப்படியே ஆராதிங்க. ஆமே. என்னேசர் என்னோடுண்டு, மாறாவின் நீரை மாறாவின் நீரை Hallelujah, hallelujah, amen, hallelujah, ஸ்தோத்திர ஆண்டவரே, hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா. இந்த சமூகத்தில் நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்க நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கைத்தட்டி கொள்ளுங்க, சத்தமாக கைத்தட்டுங்க. அல்லேலூயா. வேகமாக அக்கா கைத்தட்டுங்கக்கா. சைனியை கான்சேக்க தட்டுங்க தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒரு வசனத்தை வேகமாக நம்ம வாசிச்சிருவோம். ஆமென். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வேகமாக வாசிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவர் நம்மளை பார்க்கிற தேவன். சொல்லுங்க, அவர் நம்மளை பார்க்கிறவர். சொல்லுங்க, அவர் நம்மளை காண்கிறவர். சொல்லுங்க, அவர் நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது நல்ல கவனிங்க, இவர் பார்க்கிறவர் மட்டுமல்ல, நம்மளை நினைவு கூறுகிறவர். அல்லேலூயா. ஒரு புறம் நம்மளுடைய சூழ்நிலைகளை காண்கிறார், இன்னொரு பக்கம் அவர் என்ன செய்கிறார்னா நம்மளுடைய எல்லா நிலைகளையும், நாம் செஞ்ச எல்லா காரியங்களையும் கர்த்தர் நினைவு கூறுகிறவர். அல்லேலூயா. நீங்கள் ஏசாயா 49, 14, 15 தானே? வேகமாக வாசிங்களே. ஏசாயா 49, 14, 15. கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ
என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, இங்கே ஆண்டவர் அருமையாக நம்மளிடத்துல பேசுகிறார். நம்மளை அவர் என்ன செய்கிறாராம்? மறக்கிறதில்ல, நினைவாகவே இருக்கிறார். சொல்லுங்க, அவர் மறக்கலை. சொல்லுங்க, அவர் நினைவாகவே இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் நம்ம இப்படி ஒரு பாடுறோம். நினைவு கூறும் தெய்வமே நன்றி. எப்படியா? நிம்மதி தருபவரே. சொல்லுங்க, நினைவு கூறும் தெய்வமே. ஸ்தோத்திர ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிறவர் அப்படின்னா நம்ம செய்கிற செயல்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம என்ன செஞ்சோம்? ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்தியில் பார்த்தோம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் எதை விதைக்கிறேனோ அதைத்தான் நம்ம அறுக்க போகிறோம். அப்படின்னா நம்மளை அடிக்கடி நினைவு கூறுகிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார்னா அவர் நினைக்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய சில நற்காரியங்களை நினைச்சு பார்க்குற அளவுக்கு என்னுடைய செயல்பாடுகள்ல மாற்றம் இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், அன்னாள் என்கிற அந்த சகோதரி ஜெபிக்கிறாங்க, ஆலயத்தில் போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபிச்ச உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? பதில் கொடுத்துட்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் எழுதின புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வாசிங்களே. 1:19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனாங்க. எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். அல்லேலூயா. அப்ப முதல் வார்த்தையை நல்லா கவனிங்க. கர்த்தர் அன்னாள் அன்னைக்கு ஜெபித்த அந்த ஜெபத்தை ஆண்டவர் நினைச்சு பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் என்னைக்கு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை என்றாவது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் நினைத்தருளுகிற ஒரு நாட்கள் கண்டிப்பா நமக்கு வரும். அல்லேலூயா. அப்ப எதெல்லாம் நினைச்சு பார்த்தார் அப்படின்னா, அந்த அம்மா மனம் கசந்து அழுததை என்ன செஞ்சார்? நினைச்சு பார்த்தார். அப்ப நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நான் மனக்கசந்து அழுகிறேன், என் ஆண்டவர் இப்பவே எனக்கு ஏன் ஜெபத்தை கேட்கலன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு நாள் வரும், சரியான நேரம் வரும், சரியான டயத்தில் கர்த்தர் ஆண்டவர் நினைச்சு பார்ப்பாரு. அந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய மனம் கசந்து அழுததை நினைச்சு உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நடக்காம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் என்னுடைய மகனுடைய மகளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்னு அவருக்கு நல்லாவே என்ன செய்யும்? அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா மனம் கசந்து அழுகிறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த அழுகையோட சும்மா அழுகலை. அந்த அம்மா கரெக்டா அந்த விண்ணப்பத்தை கரெக்டா தெரிவிக்கிறாங்க, விண்ணப்பத்தை கரெக்டா சொல்றாங்க, ஜெபத்தை கரெக்டாக அவங்க ஏதோ தேம்பி அழுகிற சூழ்நிலைகளை மட்டும் அந்த அம்மா கொண்டுகிட்டு வரல. அந்த அழுகைக்கு மத்தியில் எந்த காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த ஜெபத்தை தேவனிடத்தில் சரியா தெரிவிக்கிறாங்க. அந்த ஜெபத்தையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்ப அண்ணால நினைவு கூர்ந்தாருன்னா, நீங்கள் நானும் நினைக்கிறது மாதிரி நாம ஜெபிக்கிற ஜெபத்தையும் நினைவு கூறுகிறார். அந்த ஜெபத்தை நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்கிறதையும் பார்க்கிறார். நான் மனம் கசந்து அழுகிறேன்னா அந்த அழுகைக்குரிய நிலைகள்லையும் என் புள்ள அன்னைக்கு அப்படி அழுதுச்சு அப்படிங்கிறதையும் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னுடைய ஜெபத்துல வித்தியாசம் உள்ள ஜெபங்கள் வெளிப்படும் போது அந்த ஜெபங்களை நினைச்சு நீங்க கண்டிப்பா சந்தோஷப்படுங்க. ஏன்னா அந்த ஜெபத்துக்கு என்ன உண்டு? கண்டிப்பா பதில் உண்டு. அல்லேலூயா. நாம எந்த அளவுக்கு அழுது ஜெபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு சந்தோஷத்தோட ஜெபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு உற்சாகத்தோட ஜெபிக்கிறோமோ, ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நினைவு கூறுதலோட பதில் உண்டு. சொல்லுங்க, அன்னாளை நினைவு கூர்ந்ததா? எப்படியா? ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. சொல்லுங்க, அன்று அன்னாளை நினைவு கூர்ந்ததா? ஆண் குழந்தை மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறேன் நன்றி ஐயா. சொல்லுங்க அப்படி. ஆமென். மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறேன்.
ஆமென். நினைவு கூறும் தெய்வமே நன்றி. பாடுவோம் அப்படி. நிம்மதி தருபவரே நன்றி. ஆமென். நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. அல்லேலூயா. நீங்க ராஜாமத்துல உட்கார்ந்து அழுதாலும் சரி, கால நேரத்தில் அழுதாலும் சரி, ஆலயத்தில் உட்கார்ந்து அழுதாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நீங்க அழுது தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இல்லைங்க, நான் திறப்புல நின்று அழுது ஜெபிக்கிறேன், கர்த்தர் நினைவு கூறுகிறார். என்னுடைய எல்லா ஜெபத்துக்கும் தேவனிடத்துல இருந்து என்ன உண்டு? பதில் உண்டு. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. நீங்க அடுத்த அண்ணாளுடைய வாழ்க்கையை பாருங்களேன். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க, அதையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. அப்போ என்னுடைய பொருத்தனைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறவர். இல்லைங்க, நான் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கலான்னு ஆண்டவர்கிட்ட பொருத்தனை எடுத்துருக்கிறேன். ஆண்டவர் அதை நினைவு கூறுவார். கரெக்டாக 3 மணிக்கு அவரே வந்து எழுப்பிடுவார். அல்லேலூயா. சில சூழ்நிலைகளில் நீங்கள் உபவாசம் இருக்கலாம். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறேன், அதை நினைவு கூறுவார். நீங்கள் டெய்லி நான் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறேன், அதாவது வேதத்தை படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதையும் கர்த்தர் என்ன செய்வார்? முழங்கால் நின்று என் புள்ள வேதத்தை படிக்குது, நினைவு கூறுவார். அல்லேலூயா. உங்களுடைய தீர்மானங்களை, பொருத்தனைகளை ஆண்டவர் நினைவு கூறுகிறவர். அந்த நினைவு கூறுதலை கண்டிப்பாக ஒரு நாள் நாம் அதிசயமாய் அற்புதமாய் பார்க்கிற காலங்கள் நமக்கு வரும். அல்லேலூயா. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணிச்சான் அந்த அம்மா. எவ்வளோ நேரமா? ஏதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு படிப்பு தேவை, ஆண்டவரே காசு தேவை, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, அப்படிலாம் அவர் என்ன செய்யலை. அந்த அம்மா நேரத்தை என்ன செய்யல, 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இல்லை, அந்த ஏழி பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதான கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுது. பல மணி நேரங்கள் அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய நேரத்துக்கு என்ன இல்லை, ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாங்க, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினார்கள். வேதத்தில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் என்ன செய்யலை, வெகு நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே விண்ணப்பம் ஒன்று தான், ஆனால் ஜெபத்துக்கு நீளம் எவ்வளவு பெருசு பாருங்க. அல்லேலூயா. நம்மளாக இருந்தால் எனக்கு ஜெபிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு நிறைய ஜெப குறிப்பெல்லாம் வேணும் அப்படிலாம் நம்ம என்ன செய்வோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிக்கிறப்போ ஒரு ஜெப குறிப்பை விட்டு இன்னொரு ஜெப குறிப்பு போகிறதுக்கே நமக்கு பல நேரங்கள் என்ன செய்யும், எடுக்கும். ஆமென். இதை நினைவு கூற கர்த்தர். நீங்க நம்ம நினைக்கிறது மாதிரி ஆண்டவர் அந்த அன்னாளினுடைய நிலைகளில் என்னென்னத்தெல்லாம் நினைவு கூர்ந்தார் அப்படின்னா, இந்த அம்மா வெகு நேரம் ஜெபிச்சதை நினைவு கூறுகிறார். இப்போ அதே முதல் கேள்வி உங்கள்கிட்ட, ஆண்டவர் உங்களிடத்துல வெகு நேரம் ஜெபிச்சதை என் பிள்ளையுடைய ஜெபத்தை நினைவு கூறணும்னு நினைச்சா இப்போ கிட்டன்ஸில் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க. நேற்று கூட 4 மணி நேரம் முழங்கால் நின்றுங்க, 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 3 மணி நேரம் உட்காந்துருந்தேன், 2 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சொல்லுவோமா? ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அடிக்கடி வெகு நேரம் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நம்மளுடைய ஜெபங்கள் ரொம்ப அதிக நேரங்கள் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிற சூழ்நிலைகளை கொண்டு வரணும். இப்பெல்லாம் நம்மளுடைய ஜெபங்கள் மேலே இருந்து இப்போ கீழே இறங்கி போயிட்டே இருக்குது. 2 மணி நேரம், 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 10 செகண்ட். அல்லேலூயா. இப்பெல்லாம் தலைவாணியும் ஜெபம் தான். அப்படியே பாயோட படுத்துக்கிட்டே என்ன செய்யறது, சோதரா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பிதாவே, காலை நேரத்தில் ஜெபிக்கிறேன் எழுப்புனதுக்காக இப்படி படுத்துக்கிட்டே. இப்பெல்லாம் நம்ம ஜெபங்கள் எப்படி ஆகிப்போச்சு. அல்லேலூயா. ஆமென். இல்லை ட்ரெண்டிங் ஜெபம் இப்போல்லாம். ஆமென். அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணாங்க, அவங்கள மாதிரிலாம் நாங்கள் முழங்கால் போட முடியாது. ஆமென். இப்போ இருக்கிற சூழ்நிலைகள். அல்லேலூயா. இப்போ இந்த மாதிரி கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை நினைவு கூறுகிறவர். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா. நோவாவை நினைவு கூர்ந்தாரா கர்த்தர்? பெருங்காற்று வீச செஞ்சாரா? எத்தனை நாளுக்கு அதுக்கு அந்த கப்பலுக்குள்ளே இருந்தாங்க? 140 நாள். எத்தனை நாள்?
சொல்லுங்க. 150 நாள், 140 நாளுங்கிற 150 நாள். எத்தனை நாள்? 150 நாள் இதுக்குள்ளே இருந்தாங்க, அதுக்குள்ளே இருங்குறாங்க. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாட்டு விட்டுட்டு போகலை. கரெக்டாக அந்த நாட்கள் வருகிறப்ப என்ன செய்கிறாரு? அந்த 150வது நாள் வருகிறப்ப நினைவு கூறுகிறார். அந்த நாள் வருகிறப்ப வத்துது தண்ணி என்ன செய்யுது? 150 நாள் வந்தவுடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நோவாவை நினைவு கூறுகிறார், தண்ணீரை வத்த வைக்கிறார். இப்படி வத்த வைக்கிற அப்போ ஆண்டவர் அந்த 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 கப்பலுக்குள்ளே இருக்கிற ஒரு குடும்பத்தையே என்ன செய்கிறாரு? நினச்சி பார்க்குறாருல்ல. அல்லேலூயா. அப்படி என்ன நினச்சி பார்த்தார் நோவாவை? சொல்லுங்க. நோவாவை என்ன நினச்சி பார்த்தாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரா? அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்போ இங்கே இருக்கிற அக்காமா இருக்க, அண்ணம்மா இருக்க, நம்மெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத நம்ம நினச்சி பார்ப்பார். என் பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்துச்சு, என் பிள்ளை நான் சொல்லுகிற வார்த்தையின்படியெல்லாம் வாழுச்சு. நினைவு கூறுவாரா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறத நினைவு கூறுகிறவர், என்னுடைய வாழ்க்கையினுடைய வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கையை நினைவு கூறுகிறவர். அப்போ என் ஆண்டவர் இதையெல்லாம் நினச்சி பார்ப்பாரு. இன்னைக்கு விதைக்கிறது ஒரு நாள் ஆசீர்வாத அறுவடையாக எனக்கு வரும். ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. அடுத்து நல்ல கவனிங்க. என் வாக்கு தத்தங்களை நினைவு கூறுகிறவர். நேரம் இல்லை, நல்ல கவனிங்க. எதை நினைவு கூறுகிறவர்? ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் தானே, 12:1-3 வரைக்கும். உன்னுடைய வீட்டையும் விற்று, நாட்டையும் விற்று, இனத்தையும் விற்று, சொந்தத்தையும் விற்று, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய்ய. இது என்னது சொல்றார்? கட்டளை. அதுக்கு அடுத்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வார்த்தைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன். வேற என்ன செய்வேன்? நீ ஆசீர்வாதமா இருப்ப. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கட்டளை கொடுக்கிறாரு, வெளியில வான்னு சொல்றாரு. நீ வந்தியன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன். வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்ப இந்த ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்ததோட வெளியில வந்தாரே, அதோட விட்டுட்டாரா? அடிக்கடி 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 ஆண்டவர் இந்த ஆபிரகாம் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். எதை? வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சும்மா இல்லைங்க, நினைவு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். உடன்படிக்கை நினைவு கூர்றார். இதை எல்லாத்தையும் ஆண்டவருடைய நிலைகள்ல இவன் போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துருப்பார்ல. கற்பம் செத்து போச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன பண்ண போகுது? குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்ன உடனே அடப்பாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னானா? இல்லை, மாறா இவன் என்ன செய்யறான்னா, ஆண்டவரே உன்னுடைய நாமத்தின்படி எனக்கு என்ன செய்வது கடவுதன் பேசாமல் இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவர் கூப்பிடுறாரு, இங்கே வாடான்னு கூப்பிடுறாரு. இந்த பாரு மண்ணை அள்ளிப்பார் அப்படின்னு என்ன செய்யறாரு? கடற்கிற மண்ணை அள்ளிக்கு சொல்றாரு, இது மாதிரி ஒரு ஜாதியை என்ன செய்ய போறேன். இவன் எப்படி நினைச்சிருப்பான் அப்படின்னா, இவன் எதுக்குமே என்ன செய்யலை, அவிவிசுவாசமான எண்ணங்களை என்ன செய்யலை. இதையெல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்திருப்பாரா? இப்போ நான் என்னுடைய விசுவாசத்தை என்ன செய்கிறவர் சொல்லுங்க, நினைவு கூறுகிறவர். அல்லேலூயா. நான் வாக்கு தத்தத்தை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேங்கிறதையும் கர்த்தர் நினைவு கூறுகிறவர். இருட்டு நேரத்தில் கூட்டிட்டு வர்றாரு வெளியில, நட்சத்திரத்தை பாருப்பான்னு சொல்றாரு. பார்க்குறான். பார்த்துட்டு சொல்றாரு, இது மாதிரி உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னா இவன் உடனே என்ன செய்யறான்? கற்பம் செத்து போச்சு. என்ன இல்லை, பெலன் இல்லை, கற்பம் செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு. அம்மாவுக்கும் கிளடி, இவர் வயசான கிளடன். ஆனா 2 பேர்கிட்டே ஆண்டவர் வந்து பேசுறாரு. குழந்தை பிறக்க போதுன்னு சொன்னா வாக்கு தத்தத்தை திரும்ப 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 நினைவு கூற பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் அவனை விடலை. ஆனாலும் இவன் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்ககிட்டையும் ஆண்டவர் நினைவு கூறுறாரு. திருவிருந்தில் அடிக்கடி ஆண்டவர் என்ன செய்றாரு? சொல்றாரா, இதுவென் சரீரம், இதுவே என் ரத்தம், என்னை நினைத்திடும்படி அருந்தும் என்றாரே. எப்படியா? அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாகும். அடிக்கடி நினைவு கூர்றாரு, என் ரத்தம், என் சரீரம், இதை நீ உட்கொள்ற,
என்ன போல மாறுற, என்ன போல வாழ ஆரம்பிக்கிற, நீ உலக பிரகாரமாக வாழ்ந்துடாத, அப்படி வாழ்ந்துடாத. வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார், உடன்படிக்கையை சொல்லுகிறார், அதை நினைவு கூற பண்ணுகிறார். மாசம் நமக்கு திருவிருந்து நடக்கும் போதெல்லாம் நீ நினைவு கூற பண்ணுகிறார் கர்த்தர். அல்லேலூயா. நீ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட மக பாவத்துக்கு வாழ்ந்துடாத அப்படின்னு சொல்லி நம்மளை நினைவு கூற வைக்கிறார் இல்லையா? நம்ம பரிசுத்தமா வாழ்றத கர்த்தர் நினைவு கூறுகிறார். சொல்லுங்க, இதுவே சரீரம், இதுவே என் ரத்தம், என்னை நினைத்திடும்படி அருந்தும் என்றாரே, அதிசய அன்பரின் நேசம் ஆர் சொல்லலாம். எந்த நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையில தேசத்தை விட்டு வந்தான் பாருங்க, அந்த நம்பிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். கற்பன் செத்து போனதுக்கு பிறகும் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்ன உடனே என் ஆண்டவர் சொல்லிட்டார், நிச்சயம் நடக்கும் நினைச்சான் பாருங்க. அந்த விசுவாசத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். எந்த குழந்தையை கொடுத்ததுக்கு பிறகு குழந்தை பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, நல்ல வாலிபன் ஆயிட்டான், இவனை கொண்டு போய் நீ பழி செலுத்துன்னு சொன்ன உடனே பழி செலுத்துறதுக்கு போனான் பாருங்க. அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மளுடைய சூழ்நிலைகளை நாம் எந்த காரியத்தில் கர்த்தருக்கு முன்பாக நாம் வாழுகிறோமோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நம்மளிடத்துல நினைவு கூறுகிறவர். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே. அல்லேலூயா. நான் நினைக்கிறேங்க, வானத்தை அண்ணாந்து பாருடா, பார்த்தான், பூமியை கீழே பாரு, பார்த்தான், என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டாங்க. அல்லேலூயா. நம்மளா இருந்தா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சிருங்க ஆண்டவரை, சும்மா இருக்க மாட்டீங்க நீங்க, வானத்தை அண்ணாந்த பாருங்க, பூமியை அண்ணாந்த பாருங்க, எனக்கு சரீரம் செத்து போச்சு, எனக்கா நடக்க போகுது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருப்போம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய விசுவாசங்களை கர்த்தர் நினைவு கூறுகிறார். நம்மளுடைய தீர்மானங்களை, திட்டமிடுதல்களை, கீழ்ப்படிதல்களை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமாம், நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. ஆமாம், கொர்நேலியு தான தர்மங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தாரா? சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், வீரமாமுனிவர் கான்ஸ்டான்டின் நோபல் தானே அவர்? ஆமேன், அவர் தானே? ஆமாம், அவர் இந்த இந்தியாவில் வந்து வெவ்வேறு, அதாவது இந்த இந்தியாவுக்கு வரணுங்கிற சூழ்நிலைகளில் அவர் ஒரு நிலைகளில் ஒரு கொத்தனார் மாதிரி இங்கே என்ன செஞ்சார், இங்கே வந்தார். இந்த நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற ராஜா, கடற்கரை ஏரியாவில் இருக்கிற ராஜா என்ன செஞ்சார்னா, நீ வந்து நாட்டு மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், ராஜ நிலைகளில் அரண்மனை கட்டி கொடுக்கணும்னு சொல்கிறப்போ இவர் நான் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு காசப்பெல்லாம் வாங்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு, அங்கே இருக்கிற இல்லாதவர்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு, வீடை கட்டி கொடுத்துட்டார். கட்டிட்டியான்னு கேட்க இவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், ஆமாம் கட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கடைசியில் என்ன செய்யலை, ஆமாம் கட்டடத்தை வந்து பார்த்தா கட்டடமே இல்லை. அப்போ அவருக்கு கோபம் வந்து தான் என்ன செஞ்சிட்டாரு, ஆமாம் கோபம் வந்து ரொம்ப நிலைகளில் வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரா, ஐயா நீங்கள் இங்கே உங்களுக்கு என்ன செய்யலை, அந்த வீடு இல்லை, உங்களுக்கு எங்கே இருக்குது, பரலோகத்தில் பெரிய வீடு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் தான தர்மங்களை நிறையா பேருக்கு செஞ்சுருக்கிறீங்கிற காரியத்தை கொண்டு வருகிறப்போ அவங்க அந்த நிலைகளில் தான் என்ன செஞ்சிட்டாங்க, அவர் மரணத்தினுடைய நிலைகள் சந்திக்கிற சூழ்நிலை வருகிறது. 2 பேருமே மறித்து பரலோகத்தினுடைய நிலைகளில் போகிறப்போ இவருக்கான பொக்கிஷ சொத்து அங்கே என்ன செஞ்சுருக்குது. அல்லேலூயா. அப்போ தான தர்மங்களை நம்ம செய்கிறப்போ அதற்கேற்ற விதமான ஆண்டவர் நினைவு கூறுதலை கண்டிப்பாக நினைவிச்சு பார்ப்பார். இன்றைக்கி நான் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறப்போ நாளைக்கு நான் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறப்போ கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி நான் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறப்போ, எனக்கு ஆபத்து நேரத்தில் ஒரு காலகட்டம் எனக்கு வர்றப்போ கர்த்தர் யாரோ ஒருத்தர் மூலமாக எனக்கு உதவி செய்ய வைப்பார். என்னுடைய தான தர்மங்களை கர்த்தர் நினைவு கூற பண்ணுகிறவர். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. ஆமாம், தான தர்மங்கள் உதாரத்துவமாக ஆதி சபை அன்றைக்கி என்ன செஞ்சு கொடுத்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 9:12-13 வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். தான தர்மங்களை அன்றைக்கி ஆதி சபை அள்ளி கொடுத்துச்சு. தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. அல்லேலூயா. கடைசியாக உங்களுக்கு சொல்லித்தாரேன், உங்களுடைய தீர்மானங்களிலே அவர் நினைவு கூறுகிறவர். அல்லேலூயா. தானியேல் தீர்மானம் எடுத்தாரா? அவருடைய தீர்மானங்களிலே கர்த்தர் என்ன செய்கிறார். நீங்கள் எந்த தீர்மானம் எடுத்தாலும் உங்களுக்கு நினச்சி பார்ப்பார், என் பிள்ளை அன்றைக்கி அப்படி தீர்மானம் எடுத்துச்சு, இப்படி பரிசுத்தமாக வாழ்கிறேன்னு தீர்மானம் எடுத்துச்சு அப்படின்னு நினச்சி பார்ப்பார். அல்லேலூயா. உங்களுடைய வயசு பருவங்களில் நீங்கள் கர்த்தருடைய நிலைகளில் எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்கிறீங்கிறத கர்த்தர் நினைவு கூறுகிறவர். எழுந்துருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். ஆமேன். கர்த்தர் நல்லவர்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்நாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. அன்று அந்நாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. சொல்லுவோம் அப்படி. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரை நன்றி. ஆமென். நினைவு கூறும் தெய்வமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிம்மதி தருபவரே நன்றி. என்ன நினைவு கூறுகிற ஒரு தேவன் இருக்கிறா. என்ன நினைச்சு பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறா. என் ஜெபத்தை நினைவு கூறுகிறவர், என்னுடைய கண்ணீரை நினைவு கூறுகிறவர், என் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறவர், நான் கர்த்தருக்குள்ள வாழுகிற வாழ்க்கையை நினைவு கூறுகிறவர். ஆண்டவரிடத்துல நீங்க நினைச்சு பாருங்க. எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கிறார். நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லை. என் விசுவாசத்தை நினைச்சு பார்க்கிறார். என் தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூறுகிறார். நான் அதிகாலை இருட்டோட எழுந்து ஜெபிக்கிறதையெல்லாம் நினைவு கூறுகிறவர். ஆண்டவர் என்ன மறக்க மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமே. ஆண்டவர் எங்களை மறக்கல, எங்களை நினைவாகவே இருக்கிறார். எங்க நினைவாகவே இருக்கிறார். எங்க நினைவாகவே இருக்கிறார். எங்க நினைவாகவே இருக்கிறார். எங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். எங்க ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் வீணா போகாதில்ல. சொல்லுங்க, நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் வீணா போகாது. கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அம்மா துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லி துதிங்க அப்படியே. நன்றி ஆமா. ஆமே. நினைவு கூறும் தெய்வமே. ஆமென் ஆமென். தருபவரே நன்றி. ஆமென். நினைவு கூறும் தெய்வமே நன்றி. ஹல்லேலூயா. தருபவரே நன்றி. ஆண்டவர் ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா எங்களை மறக்கல, எங்க நினைவாகவே இருக்கிறார். சொல்லுங்க. தேவன் எங்களை மறக்கவே இல்லை. கர்த்தருடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். மக்கு நன்றி அப்பா. எங்களை மறவாதவரே, எங்களை மறவாதவரே, எங்களை மறவாதவரே, எங்களை மறவாதவரே. நினைவு கூறும் தெய்வமே. ஆமே. நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. ஆமே. நிம்மதி தருபவரே நன்றி. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க. இங்க என்னைக்கோ சில மாசங்கள், சில வாரங்கள், சில நாட்கள் நீங்க ஆண்டவர் சமூகத்துல அழுது புலம்பி ரொம்ப நேரம், நீண்ட நேரங்கள் ஜெபித்த அந்த ஜெபங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களை தாங்கி நடத்துது. இன்னைக்கு வேணா ஜெபங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனா அன்னைக்கு நாங்க ஜெபிச்ச ஜெபம் தான் இன்னைக்கு எங்களை என்ன செய்யுது, என்ன நடத்துது. ஆண்டவர் என் நினைப்பாகவே இருக்கிறார். மக்கள் நன்றி அப்பா. கைகளை நீட்டுங்க, கை நீட்டுங்க. ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புகளை உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஜெபத்துக்கு ஆம் என்று பதில் தாங்கப்பா. அற்புதங்களை பார்க்கட்டும், அதிசயங்களை பார்க்கட்டும், வியாதிகள் மாறட்டும், விடுதலை நடக்கட்டும். ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்திங்க. எல்லா கட்டுக்களும் அழிக்கப்படுவதாக. நன்மையின் கரம் கூட இருக்கட்டும். தேவனுடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சொல்லுங்க. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஆமேன். நினைவு கூறும் தெய்வமே நன்றி. ஆமேன். நிம்மதி தருபவரே நன்றி. நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை உயர்த்துகிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஜெபங்களுக்கு ஆம் என்று பதில் தந்திருக்கிறீர். இன்னும் தொடர்ந்து உடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க போகிறோம். பலப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.